தமிழ் எழுத்துக்களை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. முதல் எழுத்து, சார்பெழுத்து என 2 வகைப்படும். அதாவது தமிழ் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டா, முதல் எழுத்து, சார்பெழுத்து என 2 வகைப்படும். அந்த முதல் எழுத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா, உயிரெழுத்து 12ம், மெய்யெழுத்து 18ம். இந்த ஆகிய 30 எழுத்துக்களும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து. 30 எழுத்துக்கள் எனப்படும். அடுத்தது சார்பெழுத்து. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்டா 10 வகைப்படும். அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரெழபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது எல்லாம் சேர்ந்து 10 வகைப்படும். அது சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா 10 வகைப்படும். அதேமாரி முதல் எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா, முதல் எழுத்து 30 எழுத்துக்களும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பெழுத்து 10ம் சேர்ந்தது தான் 10 வகைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமும் பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத்துக்கள் அப்படி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முதல் எழுத்து, சார்பெழுத்து 2 வகைப்படும்னு டிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.